ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இந்த ஊடக விபச்சாரர்கள் இருக்காங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளவோ கோர்ட்ல நடக்குது. ஊடகத்தை விபச்சாரம் சொன்னீங்கன்னா நீங்க நந்தவனம் நந்தகுமார் விபச்சாரின்னு நான் சொல்லுவேன். விஜய் சங்கீதா இந்த பிரிவு, இந்த டைவர்ஸ் விஷயத்துல விஜய் ரசிகைகளுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம், பெண்களுக்கு குறிப்பா நான் சொல்ல வேண்டியது, ஒண்ணு நம்ம கிட்ட பணம் இருக்கும், இல்லாட்டினா பணம் இருக்கிறவன்ட்ட நாம இருக்கணும். வாழ்க்கை அப்பதான் சந்தோஷமா இருக்கும். அப்ப நான் ஏதாவது சொல்லிவிட போறேன். நான் என்ன சொன்னேன், விஜய் ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, பொண்ணுங்களுக்குன்னு சொல்றீங்க. அட்வைஸ் பண்ணுங்க பாப்போம். தலைவனுக்கு நான் அட்வைஸா? ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் 25 தடவை சொல்லிட்டீங்க, ஒரு விஷயம் தெரியுமா. ஆனா அது ஒரு விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தலைவனை பார்த்து என் செருப்பு எடுத்து அவர்கிட்ட கையில கொடுத்து 4 அடி இங்க அடிங்க தலைவா அப்படின்னு சொல்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களே அடிச்சுக்கலாமே உங்க செருப்பு எடுத்து. அதுக்கு எதுக்கு விஜய் வந்து உங்களை செருப்பால் அடிக்கணுமா? அந்த பாவம் வேற அவருக்கா? விஜய் சங்கீதா டைவர்ஸை வச்சு பிரியணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய, தயவு செஞ்சு பிரியன்னு நினைச்சீங்கன்னா பிரிஞ்சிருங்க. ஏதாவது நாள் ஒரு விதவையா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? விதவையா? ஆண் விதவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைம்பெண் மாதிரி கை ஆனா, கைம்பெண்ணு கை ஆனா, எல்லாமே கைய வச்சுதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்னவோ நினைக்கிறீங்க. ஆனா உங்களை வச்சு செஞ்சாருல, தப்பே இல்லங்கிறீங்களா? தப்பே இல்ல, அது போதாதுங்கிற. போதாது, நான் சேர்த்து வச்சு உங்களை செஞ்சிருக்கணும். எல்லாரும் அதான் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாம் திமுக. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திமுக தாங்க. உங்க வாழ்க்கைக்கும் திமுகவுக்கும் என்னங்க? ஐயோ அது வேறங்க. விஜய் டைவர்ஸ் அப்படின்னு கேட்டா திமுக காரணங்கிறீங்க, நீங்க நாசமா போனதுக்கு திமுக காரணங்கிறீங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கு? ஐயோ எனக்கு என் தலைவன் என்னைக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கானோ, என் தலைவன் மறுபடியும் எப்போ ஒரு கல்யாணம் பண்றானோ, விஜய் சொல்றீங்களா? அப்பதான் எனக்கு கல்யாணம். விஜய் சொல்றீங்க. அப்புறம் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்து. நானும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டன், ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. பொது வாழ்க்கைக்கு வந்து நானே அழுகின தக்கடை எடுத்து அடிப்பேன். உங்க தலைவன் விஜய் சங்கீதா டைவர்ஸ் விஷயம் விஜயோட பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு பாதகமா மாறிடுறாங்க. எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணாம ஜெயலலிதாவை வச்சிருந்தாரு அப்படின்னாங்க. ஏங்க எம்ஜிஆருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லாம போச்சா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு வர கோவத்துக்கு சட்டக்கு நாங்க வாட்டர் மாலன் ஸ்டார் பண்ணி திவாகர் பண்ணியே பார்த்துட்டோம். இதை பண்ணி தான் பிக் பாஸ் குள்ள போனாரு. அப்படியா? நீங்க பண்ற மாதிரியே அப்படியே பண்ணாரு. அப்ப அடுத்த பிக் பாஸ் நான் கொடுப்போம், கூப்பிடுவாங்களா? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்படியே பேசியிருந்தா அடுத்து உங்களை தான் கூப்பிடுவோம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். ஊர்ல எல்லா கணவன் மனைவி மாதிரி தான், பிடிக்கலன்னா பிரிஞ்சு போற மாதிரி தான் இப்ப இதை எடுத்துக்கணுமா? அப்படிதான் பார்க்கணுமா விஜய் சங்கீதா டைவர்ஸை? இந்த ஊடக விபச்சாரர்கள் இருக்காங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளவோ கோர்ட்ல நடக்குது. ஊடகத்தை விபச்சாரம் சொன்னீங்கன்னா நீங்க நந்தவனம் நந்தகுமார் விபச்சாரின்னு நான் சொல்லுவேன். பரவாயில்ல, நல்ல விஷயம். 4 பேர் சந்தோஷமா, அதுதாங்க 4 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, 4 பேர் நிம்மதியா வாழ்றாங்க. அதுக்கு நான் உடந்தையா இருக்கேங்கிறதுல நல்லது தானே. இதுக்கு பேர் மாமான்னு அர்த்தம். எது? விபச்சாரி மாமாவா இருக்க முடியாது. மாமாங்கிறது அது வேற, பிம்பு. விபச்சாரிங்கிறது பிராஸ்டியூட்டு. என்னை பிராஸ்டியூட்னு சொல்லிட்டு நானே பிம்பா இருக்க முடியாது, புரியுதுங்களா? விபச்சாரி வேற, பிம்பு வேற. விளக்கம் மட்டும் நல்லா கொடுங்க. ஒரு எதையும் தெரிஞ்சு செய்யணுங்க, எதையும் புரிதல் வேணுங்க. ஒரு புரிதலே இல்லாம இருக்கீங்களே. கேள்வி கேட்குறங்க பேர்ல புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. எந்த கேள்விக்கு கொஸ்டின் பண்றோங்க? நீங்க கொடுத்த விளக்கத்துக்கு நீங்க அதுவா இதுவா தான் கேட்கணும். அப்புறம் சரி முடிச்சிடலாம். எதை முடிக்கலாங்க? இல்லைங்க, முடிக்கிற கதையே கிடையாது. தமிழ் சமூகத்துல இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. என்னது ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவன் முகமது ஜோசப் விஜய் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்டாலும் தலாக் அப்படின்னு ஒரு சொல்லுல நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு நவுந்தாரா? முத்தலாக் சட்டம்னா ரத்து பண்ணியாச்சுங்க. ரத்து பண்ணாலும் வழக்குல வச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சட்டத்தை தான் ரத்து பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா நடைமுறையில ரத்து பண்ணல. சரி, அதான் ஜோசப் விஜய் இப்ப எதுக்கு முகமது ஜோசப் விஜய்ன்னு சொன்னீங்க? ஜோசப் விஜய் முகம் தெரியாதா? வேலூர் மாநாட்டில் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இருந்தானே, பார்க்கலையா? முகமது ஜோசப் விஜய்ங்கிறத. மும்மத கொள்கை கொண்டது நம்ம இந்தியா. அது நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னா, புரியுதுங்களா, என்ன பண்ணும்? எல்லாருக்கும் நண்பனாக இருக்கணும். ஜோசப் விஜய்னா
ஒரு கிறிஸ்டியானிட்டி ஓட்டு இருக்கும், ஒரு இந்துவோட ஓட்டு இருக்கும். ஒரு முஸ்லீமை நம்ம ஒதுக்கி வச்சு பார்க்கறதா? அவன் நம்ம சகோதரன் தானே. அப்போ அவனுல நம்ம ஒருத்தராக இருந்தோம்னா என்னத்தையாவது சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருங்க. உலகல உண்மையை சொல்றேன். விஜய் சங்கீதா பிரிவுல ஒட்டுமொத்த ஐயோ நான் சொல்றது என்னங்க உளர்ந்தங்கிறீங்க? இருங்க, நீங்க வாங்க மொத்தம் எதுக்கு? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. கலைஞரே குல்லா போட்டுட்டு கஞ்சி விட்டார் தெரியுமா? ஜெயலலிதாமா போத்திக்கிட்டு கஞ்சி குடிச்சாங்க தெரியுமா? அதே மாதிரி அழுகிறதுனா அழுதுருங்க. அழுதுகிட்டே பேசுற மாதிரினா அப்ப ஆடியன்ஸ் புரியாம போயிடும். ஒன்னு அழுதுட்டு பேசுங்க, இல்லாட்டி பேசிட்டு அழுதுருங்க. நான் அழலைங்க, தெல்ல தெளிவா சொல்றேன். விஜய் சங்கீதா இந்த பிரிவு, இந்த டைவர்ஸ் விஷயத்துல விஜய் ரசிகைகளுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயம், இது ரொம்ப தீர்க்கமாக சொல்ல வேண்டியது. பெண்களுக்கு குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது, ஒன்று நம்மக்கிட்ட பணம் இருக்கணும், இல்லாட்டினா பணம் இருக்கிறவன்ட்ட நாம் இருக்கணும். வாழ்க்கை அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் ஏதாவது சொல்லிவிட போகிறேன். நான் என்ன சொன்னேன்? விஜய் ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. பொண்ணுங்களுக்குன்னு சொல்கிறீங்க ஏங்க? தப்பான முன்னோடி. ஐயோ, பெண் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னங்க. ஆமாம், இப்போ ஆண் தொண்டர்கள் சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்ல போறீங்கன்னு பார்ப்போம். பணம் சம்பாதிக்காமல் இருக்காதீங்க. பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் எல்லாரும் உங்கள் கூட இருப்பாங்க. விஜய் பணம் சம்பாதிக்கலையா? விஜய் பணம் சம்பாதிக்கலையா? சம்பாதிச்சாரு, கொடுக்கலங்கிறது எங்கள் பிரச்சனை. விஜய் யார் காசு கொடுக்கலையா? எங்க யாருக்கும் கொடுக்கலன்னு இல்லைங்க, அவங்களுக்கு கொடுக்கலங்க, அன்னைக்கு கொடுக்கலங்க. அதனால தாங்க காசு கொடுக்கணும் இப்போ. ஆமாம், செட்டில்மெண்ட் பண்ணால் எல்லாம் கிளியருங்க. சரி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. விஜய் ரசிகர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கல்ல, விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க பார்ப்போம். தலைவனுக்கு நான் அட்வைஸா? ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் 25 தடவை சொல்லிட்டீங்க ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு விஷயம் தெரியுமான்னு. ஆனால் அது ஒரு விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தலைவனை பார்த்து என் செருப்பு எடுத்து அவர்கிட்ட கையில கொடுத்து 4 அடி இங்க அடிங்க தலைவா அப்படின்னு சொல்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அவர் செருப்பு எடுத்து அவரையும் உங்களை அடிக்கணும்? ஏன் செருப்பு எடுத்து அவர் என்னை அடிக்க சொல்றேன்? ஏன் அது நீங்களே அடிச்சுக்கலாமே உங்க செருப்பு எடுத்து. அதுக்கு எதுக்கு விஜய் வந்து உங்களை செருப்பால் அடிக்கணுமா? அந்த பாவம் வேற அவருக்கா? ஒரு விஷயம், அவர் என்ன சொன்னார்? தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் அப்படிலாம் சொல்லியிருக்காருல. அது மாதிரி என்னை அடிச்சாருன்னா எப்படி? தமிழ்நாடு உங்களை செருப்பால் அடித்த மாதிரியா? அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது, அவ்வளோதான். சரி, நன்றி வணக்கம். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னங்க நன்றி வணக்கம் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, நான் பேசுறதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. செருப்பை கழட்டி மக்கள் என்னை அடிப்பாங்க அப்படிங்கிறீங்க. அதானே சொல்ல வந்தீங்க? அப்படியா? அதுக்கு தான் நன்றி வணக்கம். விஜய்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கெல்லாம் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் அருகதை கிடையாது. ஏன்? புரியுதுங்களா? ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. படம் டைரக்ட் பண்ணவங்களாம் அறிவாளின்னு நீங்களாம் நம்புனீங்கன்னா, நெல்சன் அறிவாளியா, இல்லை முருகதாஸ் அறிவாளியா, இல்லை சங்கர் அறிவாளியா? இல்லை, ஒரு விஷயங்க, ஒரு டாக்டர் பண்ண வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்களா? ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க, ஒரு டெலிவரி எடுத்து காப்பாற்றுறான், இதுக்கு அவனுக்கு எவன் பெரிய ஆளு? படத்தை டைரக்ட் பண்ணிட்டா உடனே பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். தூக்கி வச்சு இப்படி கொண்டாடிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாடு உங்களை அடிக்குதா? என்ன தமிழ்நாடு அடிக்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்ன ஒரு விஷயம், யார் பெரிய ஆளு கிரியாளு, அவங்களும் பெரிய ஆளு அப்படிலாம் எவனும் கிடையாது, எவனும் கிடையாது. எல்லாருக்கும் சிறந்த ஒரு விஷயம், ஜெயிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? தோத்து போனவன் எத்தனையோ பேர் திறமையோட இருக்கான். நீங்க தோத்து போயிட்டீங்க, ஒத்துக்கிறீங்களா? தோத்து போயிட்டீங்க. இங்க ஜெயிச்சவனை தான் கூப்பிட்டு, ரஜினிகாந்தே ஜெயிச்சவனை தாங்க கூப்பிட்டு வச்சு பக்கத்துல வச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறாரு. எவனாவது இது வரைக்கும் இத்தனை வருஷ வாழ்க்கையில அவர் வாழ்ந்திருக்காருல, ஒரு தடையாவது தோத்தவனை கூப்பிட்டு வச்சு ஏதாவது போட்டோ எடுத்துக்கப்பா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? அதுக்கு தலையெழுத்தா? தலையெழுத்தானு இல்ல, இருக்கணும் இருக்கணும். சரி, நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். விஜய் சங்கீதா டைவர்ஸை வச்சு ஒட்டுமொத்தமா ஊர் மக்களுக்கு பிரியணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சொல்ல நினைக்கக்கூடிய, தயவு செஞ்சு பிரியன்னு நினைச்சீங்கன்னா பிரிஞ்சிருங்க. ஏதாவது மனுஷனுக்கு நிம்மதி வேணுங்க. சொல்லிவிட போறோம். என்ன பிரின்னு நினைச்சா பிரிஞ்சிருங்க. பிரிவோம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பிரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு ஏன் பிரச்சனை உள்ள மாட்டிட்டு இருக்கீங்க? 4 நல்ல வார்த்தை பேசி ஏதாவது சேர்த்து. 4 நல்ல வார்த்தை இல்ல, நல்ல வார்த்தை ஒரே வார்த்தை, பிரின்னு நினைச்சா பிரிஞ்சிருங்க. உங்களாம் ஒரு பெரிய மனுஷன் கூட்டிட்டு யாரு? நான் பெரிய மனுஷனா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பெஞ்சமின் பட்டன் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? பெஞ்சமின் பட்டன் படம் பாத்தீங்களா? பார்க்கல. லியாண்ட்ரோ டிகாப்ரியோ நடிச்சது. லியாண்ட்ரோ டிகாப்ரியா இல்ல பிராட் பிட் நடிச்சது. அந்த ஆளு குழந்தையா இருக்கிறப்ப வயசாகி பிறந்துருவார், சாகுறப்ப குழந்தையா தான் சாவார். அது மாதிரி நான் பிறக்கிறப்ப வயசாகி பிறந்துட்டேன், இப்போ ரிவர்ஸில் போயிட்டு இருக்கேன். ஆமாம், உடனே வயசான கிழமை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லை, அடுத்து நீங்கள் கேட்குற பார்த்து எப்போ
அப்படின்னு கேட்க தோணுது எனக்கு. எப்போ சாவேன் தானே இப்படி சொன்னா அப்ப அப்படிதான் கேள்வி கேட்க தோணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பல பேர் நமக்கு முன்னால் செத்து விட்டான், பல பேர் நம்மளுக்கு பின்னால் வந்துட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் அப்படியே இருக்க போறீங்க? எனக்கு டிக்கெட் வந்து நான் ரெடியாக தான் இருக்கேன். புரியுதுங்களா? தடிக்கு வந்தா செத்துருவோம். 4 நல்ல வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். 4 நல்ல வார்த்தை தானே. இப்போ என்ன ஏதாவது கெட்ட வார்த்தையாக சொல்லிட்டேன்? பேசுனது பூரா கெட்ட வார்த்தை தான். எது மனுஷனா நீங்களா? கொஞ்சமாவது ஈரம்னு ஏதாவது இருக்கா? அதாங்க, எல்லாரும் பிரிஞ்சு போ அப்படின்னா யாரும் சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது. பொறாம நீங்க சிங்கிளா இருக்கீங்கிறதுக்காக ஊர்ல உள்ளவங்களாம் சிங்கிளா இருக்கணுமா? அதான் எவனும் தோப்பாலாம் வாழ்ந்துடக்கூடாது. உடனே உங்களை பொறுத்துக்காது. மிங்கில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. குடும்பத்தோட இருக்காங்களே, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா துணையா இருக்காங்களே. பார்த்தமே, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கொடுப்பனம் இல்லை, அதுக்காக எல்லாருக்குமே அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிட முடியாதுல்ல. உங்களுக்கு கொடுத்து வச்ச தேவை. தனிமையில் தான் இனிமை காண முடியும். புரியுதுங்களா? ஆமா. வேற நெக்ஸ்ட் வேறன்னு இல்லை, நெக்ஸ்ட்னு சொல்லிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்னு இல்லை, இதாங்க உண்மை. வாழ்க்கையோட ரகசியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க தனிமையில தான் இனிமே காணுகிறது இருக்கீங்க. அப்புறம் என்ன உஷுன்னு காத்து விடுறீங்க? ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கையை காட்டுங்க. இல்லைங்க, கையை காட்டுங்க. உங்களோட ஆயுள் ரேகை எவ்வளோ நாள் நான் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் ஜோசியம் பார்த்ததெல்லாம் போதும். நெக்ஸ்ட் அடுத்து அதான் நீங்கள் ஒரு முடிவாக தான் இருக்கீங்க, ஏதோ பண்ணுறதுக்கு இருக்கீங்க. கையை காட்டுங்க. கையை காட்டுங்க பார்ப்போம். என்ன நிறைய தெரிஞ்சிருச்சா? ரேகையை அழிஞ்சிருக்குமே. கேட்டேன், எல்லாம் உழைப்பு தான். என்னங்க எங்க உழைக்கிறவன் தானக்கா ரேகை தேயும், உழைக்கிறவனுக்கு தான் காப்பு காய்க்கும். சும்மா உட்காந்துக்கிட்டே உங்களை மாதிரி சொல்லுங்க அப்படின்னு எவ்வளோ டீசெண்டாக கேள்வி கேட்டுக்கிறதுங்க. பேசுறது பூரா டபுள் மீனிங். டபுள் மீனிங்கா? நான் என்ன பாக்கியராஜா டபுள் மீனிங்கில் படம் எடுத்து காட்டுறதுக்கு, இல்லை டபுள் மீனிங்கில் பேசுறதுக்கு, இல்லை வெந்நீராடை மூர்த்தியா ட்ரிபிள் மீனிங்கில் பேசுறதுக்கு? புதுசாக கல்யாணமாக போகிற தம்பதிகளுக்கும் கல்யாணமாகி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் அதான், கல்யாணம் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணால் பிரியாதீங்க. ஏன் உங்களுக்கு தெரியல? சீரியஸாக அந்த காலத்தில் காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க, முதலிரவு போனாங்க. ஆனால் இப்போ முதலிரவு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் காதலிக்கிறாங்க. இதனால புரியுதுங்களா? இப்போ ஒரு புரிதல் பண்ணிக்க முடிஞ்சதுல. ஏங்க அந்த காலத்தோட வழிமுறையில் போகிறப்ப லாஸ்ட்டாக போய் அந்த முதலிரவில் அண்டர்ல ஸ்டாண்டிங் இல்லைங்கிறதுனால எவ்வளோ பிரிவுகள் வந்துடுது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு எவ்வளோ பிரிவுகள் வந்துடுது. புரியுதுங்களா? அதே ஓப்பனிங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ட்ராவல் பண்ணுறப்ப லவ் வரும்ல. அதுக்கு நீங்கள் இப்போ விட்டு போடுறீங்க, அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கீங்க. எங்கேயோ அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கம்மா. அதான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அந்த காலமா இந்த காலமா? ஏதாவது ஒரு காலத்தில் நமக்கு ஒன்று கிடைச்சா போதுங்கிற இடத்துல இருக்கிறப்ப எது பிடிச்சிருக்கு கேட்டால் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குங்க, ஆனால் வாய்ப்பு இல்லைங்க. உங்கள் வாரிசு படத்தில் உங்கள் தலைவன் சொன்ன மாதிரி நீங்கள் காஞ்சி போயிருப்பீங்க, அப்படி தான் சொல்லுவீங்க. காஞ்சி போயிருக்கம்மா, கரைஞ்சி போய் கிடக்குறேங்க. காஞ்சி போயிருக்கம்மா. காஞ்சா கூட மழை பெஞ்சா துளுக்கும், துளுக்கிறதுக்கே வழி இல்லைங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆனாங்க மனசை காயப்படுத்தாதீங்க. ஏற்கனவே காயம்பட்ட இதயத்தில் குண்டூசியை வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்க. கடப்பாறை அதான் கடப்பாறை வச்சு பேச வைக்கிறீங்க. தெரியுதா புத்தி எவ்வளவு வக்கரமா இருக்குதுன்னு? எல்லாம் தமிழ் சினிமா கத்து கொடுத்துருக்கு வக்ர புத்தியா. உங்களை மாதிரி டேரக்டர்லாம் கெட்டவன் பேர் படம் எடுத்தீங்கன்னா அப்போ இப்படி தான் பேச தோணும். அதான் படத்தில் மட்டும் நல்லா லவ் பண்ணுவீங்க, நிஜத்தில் சேர்ந்து வாழுங்க நான் மட்டும் கெட்டவன்கிற கதையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லுங்க பாப்போம். அதான் கலர் கலராய் சட்டை போட்டு காட்சியளிப்பேன் கம்பீரமாய், பள்ளிக்கூடத்தின் கட்டுப்பாட்டுக்காக வெள்ளை சட்டை வெறுப்போடு அணிந்தாலும் ஆணிகளாய். அப்போது அவள் சொன்னாள், வெள்ளை சட்டை உனக்கு நன்றாக இருக்கிறது என்று. பள்ளி படிப்பு முடிந்து பல வருடம் ஆகியும் இப்போதும் எப்போதும் வெள்ளை சட்டை தான், ஆனால் அணிந்தவுடன் ஆணிகளாய். அப்போது அவள் சொன்னாள், வெள்ளை சட்டை உனக்கு நன்றாக இருக்கிறது என்று. பள்ளி படிப்பு முடிந்து பல வருடம் ஆகியும் இப்போதும் வெள்ளை சட்டை தான். அவள் டீச்சரா, நீங்கள் அரசியல்வாதியா? அதான்
ஒரு விதவையா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? விதவையா? ஆண் விதவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. காதல்ல தோத்து போய் பிரிஞ்சு போய் வாழ்ற ஒவ்வொரு ஆணும் ஒரு விதவை. அது தெரியுமா தெரியாதா? எதுக்கு அழுகுறீங்க? அதான் கைம்பெண் மாதிரி கை ஆனா? கைம்பெண்ணு கை ஆனா எல்லாமே கையை வச்சு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க என்னவோ நினைக்கிறீங்க. வேணாம். ஊர் உலகமே உங்களை ஏதாவது நினைச்சிட்டு போகுது. எது? ஊர் உலகமே உங்களை ஏதாவது தப்பா நினைச்சிட்டு போகுது. அதான். ஆமா, மிக சரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க தப்பா நினைக்கிறதுக்கு. இப்போ காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு துணையோட சேர்ந்து வாழ வேண்டியதானே? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் ஆள் கிடைக்கல, அதானே? ஆள் கிடைக்கலையா? கூட்டி கொடுக்க மட்டும் ரெடியா வரீங்க, சேர்ந்து போய் வாழ்றதுக்கு துப்பு இல்லை. அதான் நீங்களாம் பேசுவீங்க, உங்களுக்குலாம் இருக்குது அதனால பேசுறீங்க. இல்லாத வழி கால் இருக்கிறவன் நல்லா வைத்தறிச்சல் படுறேங்க. அதான் கால் இருக்கிறவன் டெய்லி மிச்சர் சாப்பிடலன்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். டெய்லி மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படி இருக்காதீங்க. ஊரூரா போய் மிச்சர் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வரேன். திருச்சி, பாம்பே, அங்கே உங்களுக்கு நல்ல மிச்சர் வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். புரியுதுங்களா? ஆமாம், அதை விட்டு நான் மிச்சர் சாப்பிட்றேங்கிறத சொல்லி காட்டாதீங்க. சிம்பு உங்களை ஒன்று போட்டார்ல, சிம்பு உங்களை வச்சு செஞ்சார்ல, அது பத்திருக்காரு. தப்பே இல்லைங்கிறீங்களா? தப்பே இல்லை, அது போதாதுங்கிற. இன்னும் சேர்த்து வச்சு உங்களை செஞ்சிருக்கணும் அவர். அதான் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஆமாம், மறுபடியும் இப்போ செய்யறதுக்கு கூப்பிட்டுருக்காரு சிம்பு. ஆமாம், சீரியஸாங்க. எனக்கு கண்ணை கட்டுது. எது? இல்லை, நீங்கள் பேச பேச எனக்கு இப்போவே கண்ணை கட்டுதுங்கிறேன். அதான் எதாவது உண்மை பேசணுன்னா உடனே கண்ணு கட்டுது, தலைவலிக்குது, ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறது. சமூகம் எந்த அளவுக்கு கேடு கட்டு தெரியுமா இருக்குது? ஒருத்தன் வலியும் வேதனையும் உட்காந்து ஒருத்தன் ஏங்க நம்ம பேசுகிற சோகத்தை கேட்கறதுக்கு ஒரு காது இருக்காங்க இன்னைக்கு. காதலியா காதுவா? காதுங்க. எவனாவது ஒரு கதையை காது கொடுத்து கேட்குறானா இப்பெல்லாம்? நீங்களும் ஆம்பளை கிட்ட சொல்லுவீங்க கதையை போய்? அதான் உங்கள் சோக கதையா? உங்கள் சோக கதையை நீங்கள் ஆம்பளைங்கிட்ட தான் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் ஆம்பளையா ஆம்பளை இல்லையா? உங்கள் கதை காரி துப்புற மாதிரி இருக்குது. கதை காரி துப்புறது மாதிரி இருக்கா? அப்போ கதையை மாத்திரன்னா நான் மாற்றிப்பேன்ல, அதை ஏன் சொல்லலை சிலம்பரசன்? பார்த்தீங்களா? முடியலை. உங்களுக்கு முடியாது தான், என்ன பண்ணுறது? பேசுறது பூரா ஒரு விஷயம், இவர் நல்லவர், இவர் நல்லா பேசினாருன்னு நம்ம நினச்சோம்னா அது நல்லது. இவர் தப்பு, இவர் தப்பாக பேசிகிட்டு இருக்காருன்னா அது தப்பு. என்னை நீங்கள் வந்து தப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், கமெண்ட்ஸில் போய் எனக்கு எவ்வளோ பாராட்டு கிடைக்குதுன்னு பாருங்கள். நான் எவ்வளவு நல்லவங்கிறது அங்கே தெரியும். ஊரில் உள்ளவங்களாம் வாடகைக்கு லாரி பிடிச்சி வந்து லாரியாக வந்து திட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள. அதுதான் நாடும் நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு கேவலப்பட்டு கிடக்குறாங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அதெல்லாம் திமுக. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் திமுக தாங்க. உங்க வாழ்க்கைக்கும் திமுகவுக்கும் என்னங்க? ஐயோ, அது வேறங்க. வேறன்னா என்னங்க? விஜய் டைவர்ஸ் அப்படின்னு கேட்டா திமுக காரணங்கிறீங்க. நீங்க நாசமா போனதுக்கு திமுக காரணங்கிறீங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயோ, எனக்கு வந்து கலைஞர் ஐயா தாங்க பேர் வச்சாரு. எங்க வீட்டில் தூக்கி கொண்டு போய் குழந்தையா இருக்கிறப்ப கையில காட்டினப்ப பேர் வச்சு, அந்த பேர் வச்சதுலேருந்து நமக்கு நாசமாகி போச்சுங்க வாழ்க்கை. அதுக்கும் திமுகவுக்கு கலைஞரும் சொல்ல வேண்டியதானங்க. அதுக்கு ஏங்க அவர் தானங்க திமுக. அவங்க குடும்பத்திலேருந்து வேற மாத்தி யாராவது ஆட்சி அமைக்கிறாங்களா? நல்ல விஷயம் தானங்க. உங்களுக்கு அந்த பேர் தான். உருப்பிடாம போனதுக்கு, நீங்க நாசமா போனதுக்கு, நீங்க நாரி போய் போனதுக்கு திமுக என்னங்க பண்ணும்? உங்களுக்கு தெரியும். கலைஞர் என்னங்க பண்ணுவாரு? அவங்க அவ்வளவு சூச்சகமான வேலை பார்ப்பாங்க. உங்க பேர் வச்ச விஷயத்துலையா? ஏங்க, நான் குழந்தையா பிறக்கிறப்ப செக்கச்செவேன்னு பிறந்திருந்திருக்கேன். ஆனா பேர் என்ன தெரியுமா வச்சிருக்காரு? கரிகாலன்னு பேர் வச்சிருக்காரு. வைக்கலாமாங்க? உங்க பேர் நந்தகுமார் இல்ல? ஏங்க, நந்தவன நந்தகுமாருங்கிறது எங்க பாட்டி வச்ச பேருங்க. ஆமா, பாட்டி பேர் வச்சதுக்கு அப்புறம் எங்க கலைஞர்ட்ட போய் பேர்? ஐயோ இல்லங்க, கலைஞர்ட்ட பேர் வச்சதுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட கொண்டு போய் காட்டி கரிகாலன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றப்ப, கரிகாலன் டே புள்ள செக்கச்சவேன்னு இருக்கு, எவன்டா கரிகாலன் பேர் வச்சது அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி கலைஞரை கண்ணா புண்ணான்னு திட்டி இருக்கு தெரியுமா? அரசியல்வாதிகள் பேர் வச்சா 1000 ரூபாய் காசு கொடுப்பான், 3 கிலோ அரிசி கொடுப்பான்னு சொல்லிட்டு பேர் வைக்க போனீங்களா? 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போனா அப்ப இப்படித்தான். சரி, கரிகாலன் பேர் இவ்வளவு சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பேர் தெரியுமா? கல்லணையை கட்டினது யாரு? உங்களுக்கு தெரியல. இந்த வீடை கட்டினது யாரு?
கொத்தனார், இன்ஜினியர், இப்படிதான் சொல்லலாம். கல்யாணம் யார் கட்டினான்னு கேட்டா தெரியல அப்படிங்க. நீங்க தெரியலன்னு சொல்ல, ஒரே ஒருத்தன் பேர் எடுத்துட்டு போறது அரசனா? தஞ்சாவூர்ல போய் அந்த பெரிய கோலை கட்டினதுல போய் ஒவ்வொரு இடத்துல எழுத்தலாம் பாருங்க, யாரும் இதுக்கு ஒத்துழைச்சாங்கன்னு எல்லாரும் பேரையும் எழுதி வச்சிருக்காங்க. அது மாதிரி கல்லணையில எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்களா? சொல்லுவீங்க. அதான் அழிச்சிட்டீங்களே. அதான் கீழே போட்ட கல்லுல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, தண்ணியில அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. அது மாதிரி ஆட்கள் தானே. சரி, அப்புறம் அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி கரிகாலன் தான் கல்லணையை கட்டினான்னு எப்படி தெரிஞ்சு, எப்படி வரலாறு மாறினுச்சு? ஒரு இங்கிலீஷ்காரன் தான் அவனோட டைரி குரூப்ல எழுதி வச்சுட்டானே, அதனால தானே இப்போ உலகம் பூரா கரிகாலன் தான் கல்லணையை கட்டினான்னு தெரிஞ்சிருக்கு. இல்லாட்டினா அவன் மட்டும் எழுதி வைக்கலன்னா இன்னைக்கு பேரை மாத்தி வேற பேர் நல்ல பேர் தானே. பேர் நல்ல பேரா? பான்பராக்கு போட்டு துப்புற மாதிரி மூஞ்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரிகாலன் பேர் உங்களுக்கு பிடிக்காது. அதான் ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா உடனே அவங்க பேர். எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்டடங்கள் வந்து திமுக காரன் கட்டி வைப்பான். ஆட்சி மாறினோடனே ஜெயலலிதா கட்டினது திறக்கப்பட்டதுன்னு சொல்லி வச்சிருவாங்க. அது தெரியுமா? அதனால தான் இப்போ எல்லா பாலத்தையும் சீக்கிரமாக கட்டி முடிக்கிறாங்க. தெரியுமா? இதெல்லாம் முக்காவாசி பாலத்தை இவங்க தான் கட்டியிருக்காங்க. எப்போ கட்டி முடிக்க போறீங்க கல்யாணத்தை? என் தலைமை என்னைக்கு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கானோ, என் தலைமை மறுபடியும் எப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறானோ, விஜய் சொல்றீங்களா? அப்போ தான் எனக்கு கல்யாணம். விஜய் சொல்றீங்க. அப்புறம் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு, அரசியலுக்கு வந்து. நானும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன், என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டன் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல. பொது வாழ்க்கைக்கெல்லாம் வந்து நானே அழுகின தக்கலை எடுத்து அடிப்பேன் பார்த்துக்கோங்க. பொது வாழ்க்கைக்கெல்லாம் நிமிர்ந்த பக்கம் வந்துடாதீங்க. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க என்ன பெரிய அன்னை தெரசாவுது. பொது வாழ்க்கைக்கு வந்து என்ன சேவை செய்ய போறீங்களா? அதான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குவீங்களா? பொது வாழ்க்கைனா அப்படி படுத்து தூங்கணும். நான் போய் படுப்பேன், நீங்க வந்து படுப்பீங்களா? சரி, சங்கீதா விஜய் டைவர்ஸ் பிச்சை எடுப்பீங்களா? நான் எடுப்பேன், நீங்க எடுப்பீங்களா? பொது வாழ்க்கைன்னா பொதுமக்களோட ஐக்கியமாய் வாழணும். நீங்க எடுங்க, நான் ஏங்க எடுக்கணும்? அதான் இதெல்லாம் இப்படி இருக்குனுங்க. சரி, உங்க தலைவன் விஜய் சங்கீதா டைவர்ஸ் விஷயம் விஜயோட பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு பாதகமா மாறிடாதா? அதான் எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணாம ஜெயலலிதாவை வச்சிருந்தாரு அப்படின்னாங்க. ஏங்க எம்ஜிஆருக்கு அரசியல் வாழ்க்கை இல்லாம போச்சா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் பேசலங்க, உங்க அப்பா பேசியிருப்பார்ல, உங்க தாத்தா பேசியிருப்பார்ல. பேசுனாங்களா இல்லையா? பேசலங்க, என் அப்பாலாம் பேசலங்க. முரசுன்னு பத்திரிக்கைலாம் இருக்கு பழைய, அதெல்லாம் எடுத்து பாருங்க. பத்திரிக்கை அந்த காசிப்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? சும்மா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தீ இல்லாமல் புகை வராது, தெரியுமா? இப்போ எதுக்கு தீ இல்லாமல் புகார்னு எதுக்கு எம்ஜிஆரை சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? புரியலையே. நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா அரசியல் வாழ்க்கையில் பாதிக்கப்படாதான்னு அப்படி கேட்குறீங்க. குடும்பம் வேறு அரசியல் வேறு, அதை பார்க்குற மனப்போக்குவம் மக்கள்கிட்ட இருக்கணும். அந்த மக்கள் இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கான், புரியுதுங்களா? ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காரா இல்லையா? விஜய் சொன்னாரா இல்லையா? எங்கள் வீட்டில் இல்லை. உங்கள் வீட்டில் இல்லைங்கிறதுக்கு உங்கள் வீட்டில் அப்போ என்ன முக ஸ்டாலின் வந்திருக்காரா? பக்கத்து வீட்லையுமே இல்லை. அதான் அவங்க வீட்டில் எடப்பாடி இருக்காரோ? இல்லை. நீங்களா நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் தலைவன் தோத்துருவான்னு. நீங்களே தோக்கடிச்சிருவீங்களே, நீங்கள் ஒரு ஆள் போதுமே தோக்கடிக்க. ஒரு விஷயம், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. 100 முறை சொல்லிட்டீங்க ஒரு விஷயம். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. வீரனுக்கு அழகு. அப்போ எங்கள் தலைவன் கோழையா? நான் உங்களை தானங்க கேட்டேன். என் வீரம் எவ்வளவு உங்களுக்கு எப்படி காட்டணும்? எப்படியாவது காட்டுங்க. எப்படியாவது சொல்லி காட்டுங்க. சொல்லி காட்டணுமா? வீரங்கிறது சொல்லி காட்டுறது இல்லை, செஞ்சு காட்டுறது. ஓடி போன அந்த மாதிரி ஓடி போகணுமா? எனக்கு வர கோபத்துக்கு சட்டக்கு நாங்கள் வாட்டர் மெலன் ஸ்டார் பண்ணி திவாகர் பண்ணியே பார்த்துட்டேன். திவாகரா இதை பண்ணி தான் பிக் பாஸ்க்குள்ளே போனார். அப்படியா? நீங்கள் பண்ணுற மாதிரியே அப்படியே பண்ணார். அப்போ அடுத்த பிக் பாஸ் நான் கூப்பிடுவாங்களா? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்படியே பேசியிருந்தா அடுத்து உங்களை தான் கூப்பிட போகிறாங்க. அப்போ நான் இன்டர்வியூ கேட்டால் தரமாட்டீங்களே? ஏண்டா என்னை எவ்வளோ கேள்வி கேட்டேன், உனக்கு நான் இன்டர்வியூ தர போகிறேன் அப்படிங்களா? அப்படியா? நான் பழசை மறக்கிறவங்க கிடையாது, புரியுதுங்களா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் எவனாவது போய் பழசை மறந்துட்டு இருக்காங்க? நாளைக்கு நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே போவீங்க, அடுத்த சீசனில் நீங்கள் உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் உள்ளே போகிறீங்க, வழியில் வந்தோன்னா உங்களை பேட்டி எடுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? 1000 கேள்வி கேட்டுட்டா ஒரு பதிலே ஒழுங்கா உருப்படியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன கேள்வி கேட்டாலும் என்னத்தையாவது சம்மந்தம் இல்லாம ஒரு நிமிஷம்னு 1000 தடவை சொல்லியாச்சு. அதான் இதே தான்
மணிக்கணக்காக நான் பேசுகிறேன். எங்கள் தலைவன் 27 நிமிஷம் பேசினார்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து 1 hour பேசுகிறேன். ஆனால் ஒன்றும் புரியலைங்கிறாங்க. புரியாதது மக்களா நானா? நீங்கள் தப்பாக இருக்கீங்க. மக்கள் அறிவாளிகள் பேசுகிறத புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க. எங்கள் புசி ஐயா பேசுகிறாரு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. எங்கள் ஆதவர்ஜுனா பேசுகிறாப்புல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஏன் எங்கள் தலைவனே பேசுகிறாரு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. புரியுற மாதிரி பேச வேண்டியதானே? ஆமாம், நாங்கள் கமலஹாசன் புரியாமல் பேசிட்டோம், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப தப்புங்க. ஆமாம், பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் சூதானமாக பார்த்து நடந்துக்கங்க. சூதானமாக சூதுவாது இல்லாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி தான் நாங்கள் இருக்கிறது பழகியிருக்கோம். எங்கள் தலைவன் அப்படி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. தலைவன் எவ்வளியோ அவ்வளி தான் தொண்டை. நன்றி வணக்கம். பேசுகிறது பூரா பூமர்த்தனமாக பேசுவீங்க. கடைசியில் நன்றி வணக்கம் மட்டும் 1000 அதுவும் ஒரு 10 தடவை சொல்லிக்கங்க. உங்களுக்கு அடிக்கடி நான் நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? எபிசோடாக கட் பண்ணி போடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நன்றி வணக்கம் அடிக்கடி சொல்கிறேன். எனக்கு கூட அப்படி தோணலை. புதுசாக நல்லா யோசிக்கிறீங்க. பார்த்துங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையே சொல்லலை. சபிக்கிறீங்க மக்களை. கிடையாது. தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. நல்ல வார்த்தை சொல்லுன்னு சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்தேன்னு சொல்லுங்கள். கெட்டவனு பேர் வச்சுக்கிட்டு, கெட்டவனு படத்தை எடுத்துக்கிட்டு 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வேணாம். 4 பேர் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறதே நல்ல ஒன்று தான். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி.